கையும் நீட்டு. இப்போ என்ன தோணுது? நான் கொடுத்த பூவோட அப்படியே கட்டி பிடிக்கணும் போல இருக்கு. அதான், அதுதான் எல்லா பொண்ணுங்களும் விரும்புறது. எனக்கும் அப்படி தோணுச்சு விஸ்வா. நீ கொடுத்த இந்த பூவை வச்சுக்கிட்டு நான் நிக்கும் போது அப்படியே நீ பின்னாடி இருந்து என்ன கட்டிக்கணும்னு. அவ்வளவுதானே? இதோ கட்டி பிடிச்சிட்டா போச்சு. அப்படியே மாமா என்ன கட்டி புடிச்ச மாதிரி இருப்பாரா? நீங்க அங்கே மறைஞ்சிருந்து போட்டோ எடுப்பீங்களா? போட்டோவா? நானா? ஆமா, நீங்க தான். இந்த செல்ஃபி ஸ்டிக்க வச்சு விஸ்வா மாமாக்கு தெரியாம நானும் மாமாவை கட்டி புடிச்சு இருக்கிறத நீங்க தான் செல்ஃபி எடுக்கணும். ஐயோ, என்னால முடியாது. ஏன் முடியாது? ஐயோ, இல்ல லட்சுமி, கண்டிப்பா மாட்டிப்போம். எப்படி மாட்டுவோம்? என்ன லட்சுமி நீ? பக்கத்துல ஒரு ஆள் நின்னு போட்டோ எடுக்கிறது கூடவா விஸ்வாக்கு தெரியாது? தெரியாது சின்னத்த. நான் துளசி வாய்ஸ்ல கண்ணை மூடி பக்கத்துல வாங்கன்னு சொல்லிட்டு தான் கட்டி பிடிக்கவே வைப்பேன். விஸ்வா மாமா கண்ணை மூடி இருக்கும்போது நீங்க இல்ல, யார் வந்தாலுமே கண்டுபிடிக்க முடியாது. அதனால மாட்டிக்க மாட்டோம் சின்னத்த. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீ எப்படி துளசியோட வாய்ஸ்ல பேசுவ? ஆமா, அது பெரிய கம்ப சுத்துற வேலை. அதெல்லாம் நான் பேசிடுவேன். அதான் எப்படி? எப்படியா? விஸ்வா, நீ என்ன இப்படி கட்டி புடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே வானத்துல பறக்குற மாதிரி இருக்கு. இப்படியே இன்னைக்கு ஃபுல்லா இருப்போமா? இப்படிதான் துளசி குரல்ல பேசுவேன். எப்படி? சூப்பர் லட்சுமி, அப்படியே நீ துளசி மாதிரி பேசுற. ஆமா, பேசுறேன்ல. இப்ப எல்லாமே கிளியர் தானே? நீங்க போட்டோ எடுத்துருவீங்கல்ல? எடுத்துறேன். அது சரி, அந்த போட்டோ வச்சு நீ என்ன பண்ண போற? என்ன பண்ணுவனா? நல்லா கேட்டீங்க போங்க சின்னத்த. நானும் விஸ்வா மாமாவும் நெருக்கமா கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கிற போட்டோவை எடுத்துக்கிட்டு நேரா துளசி ரூமுக்கு போவேன். துளசி ரூமுக்கா? ஆமா, அங்க போய் என்ன உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்?
ஏனா விஸ்வா மாமா உன்னதான் லவ் பண்றாருன்னு நினைச்சிட்டு இருக்கல்ல, அதுக்குதான். அப்படின்னா நான் தான் உன்னை பார்த்து பாவப்படணும். ஏன்னா விஸ்வா என்ன தவிர வேற யாரையுமே நினைக்க மாட்டா. இது தெரியாம நீ தேவையில்லாம மனசுல ஆசைய வளர்த்துட்டு இருக்காத. யாரு? நானா? ஆமா, நீதான். ஹே, அதெல்லாம் மலை ஏறி போச்சு. இப்போ சீனே வேற. விஸ்வா மாமா என் பக்கத்துல வர ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியா? ஆமா, பக்கத்துலனா எவ்வளவு பக்கத்துல தெரியுமா? எவ்வளவு பக்கத்துல? இடையில ஒரு சின்ன காத்து கூட நுழையாம இறுக்கி கட்டி பிடிக்கிற அளவுக்கு. ஏய், நீ என்ன கனவு கண்டு பேசிட்டு இருக்கியா? இப்படி ரீல் விட்டுட்டு இருக்க? யாரு? நான் ரீல் விடுறேனா? ஆமா. ஏன் விஸ்வா உன்னை கட்டி பிடிப்பானா? உளராம போ. நான் உளறேனா? மா, இது நிஜம். விஸ்வா மாமா என் பக்கத்துல வந்தது மட்டும் இல்லாம அப்படி நெருக்கமா கட்டி பிடிச்சிட்டாரு. எப்போ? இப்பதான் நீ குளிச்சிட்டு வர கேப்ல. யாரு? விஸ்வா உன்னை கட்டி பிடிச்சான்? ஆமா, பிடிச்சாரு. இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு. என்கிட்ட போய் சொல்லாத. ஏன் விஸ்வாவது உன்னை கட்டி பிடிக்கிறதாவது? அப்படியா? இப்ப பாரு. உனக்கு அவ்ளோ டவுட் இருந்தா இத பாரு. என்ன இப்பவாது நம்புறியா? ஏன் விஸ்வா உன்னைய கட்டி பிடிச்சா? ஏய், இது என்ன கேள்வி? ஒரு காதலன் ஒரு காதலி தான் கட்டி பிடிப்பான். இதெல்லாம் போய் ஏன்னு கேக்குற? உனக்கு ஏதாவது இருக்கா? என்ன சொல்ற நீ? ஆமா, விஸ்வா மாமா என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நாங்க இப்படிதான் அடிக்கடி மாடியில மீட் பண்ணிப்போம், அப்படியே கட்டி கட்டி பிடிச்சுப்போம். அவருக்கு என் மேல எவ்வளவு ஆசை இருந்தா இப்படி இருக்குமா கட்டி பிடிச்சிருப்பாரு. இந்தா, நீ வேணா பாரு. அதுக்கப்புறம் அந்த துளசி விஸ்வா மாமா ஏமாத்திட்டாருன்னு நினைச்சு நினைச்சு அழுவா. அவ அழும்போது அவ கண்ல இருந்து வர ஒவ்வொரு கண்ணீரையும் நான் பார்த்து பார்த்து ரசிக்கணும். அப்போ ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்ல. 2 மாங்காவா? ஆமா, விஸ்வா தம்பி துளசிக்கு வாங்கி கொடுத்த பூவை வச்சு நீ விஸ்வாவை கட்டிப்பிடிக்க போற. அப்புறம் அதே போட்டோவை எடுத்து அந்த போட்டோவை துளசி கிட்ட காட்டி துளசியையும் அழ வைக்க போற. அப்போ ஒரே கல்ல 2 மாங்காய் தானே? நீங்க என்ன புரிஞ்சிட்டு இருக்கிறது அவ்வளவுதானு நினைக்கிறேன். ஒரே கல்லுல 2 மாங்காய் மட்டும் எய்ம் பண்ணல, மரத்தையே காலி பண்றதுக்கு தான் எய்ம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்ற லக்ஷ்மி? மரத்தையே காலி பண்ண போறியா? ஆமா சின்னத்த, அந்த துளசிய விஸ்வா மாமா கிட்ட இருந்து மொத்தமா பிரிக்க போறேன். அப்போ நீ துளசி அள வைக்கிறதுக்காக மட்டும் இந்த போட்டோவை எடுக்கலையா? இல்லவே இல்ல சின்னத்த, நம்மளால அவங்கள பிரிக்கவே முடியாது. அவங்களாவே பிரியணும். அதனாலதான் அந்த போட்டோவை காட்ட போறேன். என்ன சொல்ற லக்ஷ்மி? ஆமா சின்னத்த, இவ்ளோ தூரம் உண்மையா லவ் பண்றோம், ஆனா அந்த விஸ்வா இப்படி பண்ணிட்டானேன்னு துளசி கோவமா விஸ்வா மாமாவை பார்க்க போவா. விஸ்வா, என்ன துளசி? எதுக்கு லக்ஷ்மியை கட்டி பிடிச்ச? உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்லு விஸ்வா, எதுக்கு லக்ஷ்மியை கட்டி பிடிச்ச? இல்ல, அது வந்து தெரியாம. தெரியாமதான்? எனக்கு தெரியாமதான் நீ பண்ணிருக்க. அப்படிலாம் இல்ல துளசி, நான் வேணும்ட்டு பண்ணல. தேவையில்லாம நீ டென்ஷன் ஆகாத. என்னது
நான் டென்ஷன் ஆகுறேனா? ஓ, நீ ஒரு பொண்ணை கட்டி பிடிப்ப, அத பார்த்து நான் டென்ஷன் ஆகாம கூலா இருக்கணுமா? இதுதான் நீ லவ் பண்ற லட்சணமா? துளசி, என்ன நடந்துச்சுன்னு புரியாம பேசாத. சரி, புரியுற மாதிரி நீயே சொல்லு, நான் கேக்குறேன். கட்டி பிடிச்சது என்னமோ உண்மைதான் துளசி. ஆனா நான் லக்ஷ்மி நினைச்சு கட்டி பிடிக்கல. இங்க பாரு, அங்க என்ன நடந்துச்சு, நீ எப்படி கட்டி பிடிச்சங்கிற கதையெல்லாம் நான் கேட்கல. நீ எதுக்கு கட்டி பிடிச்ச அத முதல்ல சொல்லு. ஹேய், அததான் சொல்ல வரேன். முதல்ல என்ன சொல்ல விடு. ஓ, செய்யறதையும் செஞ்சுட்டு துரைக்கு கோவம் வேற வருதா? இப்ப நான் சொல்லணுமா வேணாமா? உன்னோட இந்த கோவத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? லக்ஷ்மிய கட்டி பிடிச்சது தப்பில்ல, அத நான் கேக்குறதுதான் தப்புன்னு அர்த்தம். ஏன்னா தப்பு பண்ணிட்டு கோவமா பேசினா பொண்ணுங்க அடங்கிடுவாங்கன்னு உங்களோட கணிப்பு. அப்புறம் ஆமா, இது என்ன டிக்ஷனரியில இருக்கு சொல்லு பார்க்கலாம். தப்பா மறைக்கிறதுக்கு கோவப்படுறாங்களா? இப்படி ஒருத்திய எப்படிதான் லவ் பண்ணான்னு எனக்கே தெரியல. நானும் தான் இப்படி கண்ட பொண்ணு மேல ஆசைப்படுறவன எப்படிதான் லவ் பண்ணேன்னு எனக்கும் தான் தெரியல. ஆசையில கட்டி பிடிச்சனா? ஆமாடி, ஆசைதான். எனக்கு லக்ஷ்மி மேல இருக்கிறது ஆசை. அந்த ஆசையில தான் அவளை கட்டி பிடிச்சேன். என்ன இப்போ? என்ன இப்பவா? அப்போ இவ்ளோ நாளா என் மேல ஆசை வச்சிருந்தது அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதானே எனக்கு தெரியுது. என்ன தெரியுது? சொல்லு, என்ன தப்பா தெரியுது? எல்லாமே தப்பாதான் தெரியுது. எல்லாமே தப்பாதான் தெரியுது. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம இப்படி காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிற உன்னோட கோவம் தப்பா தெரியுது. நான் உன்னை தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டேன்னு நீ நம்பாம இருக்கிற உன்னோட இந்த லவ் தப்பா தெரியுது. இங்க பாரு, லவ்வுக்கு முக்கியம் நம்பிக்கை. ஒருத்தர் நம்பணும். உன்கிட்ட அந்த நம்பிக்கையே இல்ல. அப்படி நம்பிக்கை இருந்திருந்தா என் விஸ்வா தப்பான எண்ணத்துல கட்டி பிடிச்சிருக்க மாட்டான்னு நீ பேசாம இருந்திருப்ப. நம்பிக்கை இல்லாத உன்னை இவ்வளவு நாளா லவ் பண்ண பாரு, எல்லாம் வேஸ்ட். எப்பா, இப்படி ஒரு சந்தேக பிராணியோட என்னால குடும்பம் நடத்த முடியாதடா சாமி. என்னாலயும் தான். உன் கூட குடும்பம் நடத்தவே முடியாது. உன்னை இவ்ளோ நாள் லவ் பண்ணதே வேஸ்ட்டா. இல்லனா நான் இருக்கும் போதே நீ இன்னொரு பொண்ணு பின்னாடி போவியா? அவளுக்காக என் மேல கோவப்பட்டு இப்படி எல்லாம் பேசுவியா? எல்லாம் என்ன சொல்லணும்? நீதான் என் உலகம் நினைச்ச பாத்தியா? என்னதான் சொல்லணும்? உன்னை நம்பி நான் இந்த வீட்டுக்கு வந்தேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? நான் இங்க வந்திருக்கவே கூடாது. வந்திருக்க கூடாதுன்னா கிளம்படி. கிளம்புற. கடைசியா ஒன்னு சொல்லிட்டு கிளம்புற. இனிமே நீ என் முகத்துல கூட முழிக்காத. நீயும் என் முகத்தில் முழிக்காத, போ. ரெண்டு பேரும் ஒருத்தர் சண்டை போட்டு பிரிஞ்சிடுவாங்க. அந்த சண்டைக்கு அப்புறம் துளசி இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, விஸ்வா மாமா மனசை விட்டும் மொத்தமா போயிடுவான். அவ போயிட்டானா நான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விஸ்வா மாமாவோட மனசுக்குள்ள போய் அவரை என் பக்கம் இழுத்துப்பேன். ஒன்னு ரெண்டு பிரச்சனையோட நின்னு போன எங்க நிச்சயதார்த்தம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். நிச்சயதார்த்தம் பிரச்சனை இல்லாம நடந்துட்டாலே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தானே. எப்படி சின்னத்தை என் பிளான்? லக்ஷ்மி, பிளான் எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா நீ சொல்ற மாதிரி எல்லாமே சரியா நடக்கணுமே. நடக்குமா? நடக்கும் சின்னத்தை. இல்ல லக்ஷ்மி, இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே நிறைய பிளான் போட்டு எல்லாமே ஃபிளாப் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இதுவும் ஆயிட்டா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சின்னத்தை. இல்ல லக்ஷ்மி,
ஏதாவது நடந்துட்டா நான் எதுக்காக சொல்றேன்னா, ஒரு போட்டோவால எப்படி 2 பேருக்குள்ளேயும் சண்டை நடக்கும்? அந்த போட்டோ வச்சு துளசி விஸ்வா தம்பி கிட்ட சண்டை போடுவான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா சண்டை போடுவா. நீ எதை வச்சு இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற? சின்னத்த, அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற லவ் இருக்கே, அத வச்சுதான் சொல்றேன். உண்மையா லவ் பண்ற எல்லாருக்கும் நம்ம விரும்புற பையன் வேற யாரையும் பார்க்க கூடாது, வேற யார்கிட்டயும் நெருங்கி பழக கூடாதுன்னு ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். அதே மாதிரி துளசிக்கும் கண்டிப்பா இருக்கும். அந்த பொசசிவ தூண்டி விட்டோம்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? சந்தேகம் வரும். சின்னத்த, எப்பவுமே ஒரு இடத்துல சந்தேகம் வந்தா அங்க சண்டை வருமா வராதா? சந்தேகம்னு வந்துட்டா கண்டிப்பா சண்டை வரும். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபுக்குள்ள சண்டை வந்துட்டா டைவர்ஸ் ஆயிடும். லவ்ல வந்துட்டா அந்த லவ் பிரியுமா பிரியாதா? கண்டிப்பா பிரியும். இப்ப சொல்லுங்க, போட்டோவை அந்த துளசி கிட்ட காட்டினா நாம நினைச்ச மாதிரி நடக்குமா இல்ல நடக்காதா? நிஜமா நடக்கும் லக்ஷ்மி. அதான் எனக்கு வேணும். சின்னத்த, பாக்குறதுக்கு நான் துளசி மாதிரி தெரியறேன்ல? ஓகே, இப்போ ஒரு 80% தெரியற. 80% தெரியறேன்ல, இது போதும். மாடியில வெளிச்சம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அங்க வச்சு பாக்கும்போது 100% நான் துளசி மாதிரி தெரிவேன். என்ன லக்ஷ்மி, வர வர இப்படி எல்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சுட்ட? விஸ்வா மாமா கூட சேரணும்ல. சரி சின்னத்த, நான் போய் மாடியில நிக்கிறேன். நீங்க போய் மாமா வராரான்னு பாருங்க. அவர் மாடிக்கு வர மாதிரி இருக்கும்போது என்கிட்ட வந்து சொல்லிடுங்க. சரி லக்ஷ்மி. சின்னத்த, ஸ்டிக்கர் வாங்காம போறீங்க? ஷோ, மறந்துட்ட பாரு, குடு. இப்ப மறந்த மாதிரி போட்டோ எடுக்கிறதுக்கு மறக்க மாட்டீங்களே? நீங்க எடுக்கிற போட்டோல தான் நம்ம ஒட்டுமொத்த பிளானும் இருக்கு. ஐயோ லக்ஷ்மி, அதெல்லாம் மறக்க மாட்டேன். நீ ஸ்டிக்க குடு. ஆனா விஸ்வா தம்பி கிட்ட மட்டும் நைஸா பேசி எப்படியாவது கட்டிப்பிடிக்க வச்சிருஎன்ன? நான் கட்டிப்பிடிக்க வச்சிடுவேன். நீங்க ஸ்டிக்கையே மறந்துட்டு போகும்போது எனக்கு உங்க மேல பயமா இருக்கே. என்ன லக்ஷ்மி, நான் கரெக்டா போட்டோ எடுத்துருவேன், குடு. வேண்டாம் வேண்டாம், சேஃப்டிக்கு இது என்கிட்டே இருக்கட்டும். நீங்க மாமா வராரா இல்லையான்னு சொல்றதுக்காக மேல வருவீங்கல்ல, அப்ப நான் தரேன். என்னடி நீ பண்றதெல்லாம் பார்த்தா இந்த பிளான கரெக்டா பண்ணி முடிச்சிருவ போல. சின்னத்த, என் லைஃப் மொத்தமும் இந்த பிளான்ல தான் இருக்கு. இத முடிக்காம நான் விடவே மாட்டேன். சரி லக்ஷ்மி, நான் போயிட்டு விஸ்வா தம்பி என்ன பண்றாருன்னு பாக்குறேன். நீ மேல போயிடு என்ன? சரி.